குட் ஈவினிங் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ப்ளஸ் டூவில் பயோஜுவாலஜியில் மார்ச் 2025 கேட்ட 2 மார்க்ஸ் கொஷினை தான் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். சரி, ஒன் பை ஒன்னாக போகலாம், பொறுமையாக போகலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. திருப்பி கேட்டுங்க. கேட்டுட்டு நல்ல ஆன்சர்ஸை புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமில் கேட்டால் திருப்பி நல்லா எழுதுங்க. First question, what is mass extinction? Mass extinction என்ன? எக்ஸ்டிங்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டால் திடீர்னு டிஸப்பியர் ஆகிறது. என்ன டிஸப்பியர் ஆகிடுச்சு? ஸ்பீஷியஸ் டிஸப்பியர் ஆகிடுச்சு. திருப்பி அப்பியர் ஆகுமா? அப்பியர் ஆகாது, பர்மனெண்ட்லி டிஸப்பியர் ஆகிடும். எர்த்துலேருந்து அதிக அளவிலான ஸ்பீஷியஸ் டிஸப்பியர் ஆகிடுச்சு பர்மனெண்ட்டாக. அதுதான் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் சொல்கிறோம். வாட் இஸ் மாஸ் எக்ஸ்டிங்ஷன்? ஹியூஜ் பர்சன்டேஜ் ஆஃப் எர்த் ஸ்பீஷியஸ், பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் டிஸப்பியர் பர்மனெண்ட்லி. அதுதான் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் சொல்கிறோம். வாட் இஸ் மாஸ் எக்ஸ்டிங்ஷன்? ஹியூஜ் பர்சன்டேஜ் ஆஃப் எர்த் ஸ்பீஷியஸ் டிஸப்பியர்ஸ் பெர்மனெண்ட்லி. சரி, இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டால் இந்த பூமியில் பல தடவை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்குது மாஸ் எக்ஸ்டிங்ஷன். எதனால் இந்த மாதிரி நடந்திருக்குதுன்னா நிறைய ரீசன் சொல்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் தி ரீசன் என்விரான்மெண்டல் கேட்டஸ்ட்ரோஃபிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேட்டஸ்ட்ரோஃபிஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு அப்படி தெரிஞ்சுக்கலாம். கேட்டஸ்ட்ரோஃபிஸ் அப்படின்றது பார்த்தோம்னா வெரி ஹியூஜ் டிசாஸ்டர்னு சொல்கிறோம். அதாவது கிரேட் டேமேஜ்னு சொல்லலாம், அல்லது டிஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம், அல்லது டிசாஸ்டர்னு சொல்கிறோம். கேட்டஸ்ட்ரோஃபிஸ்னால் என்னது? கிரேட் டேமேஜ்னு சொல்லலாம், அல்லது டிஸ்ட்ரக்ஷன் அழிவுன்னு சொல்லலாம், டிஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். ஸோ என்விரான்மெண்ட்டில் ஏதோ ஒரு பெரிய அழிவு நடந்திருக்குது. உதாரணத்துக்கு அது எர்த் குவாக்னு சொல்லலாம், அல்லது வெள்ளப்பெருக்குன்னு சொல்லுவோம், அல்லது மண் புயல். இப்போ பாலைவனத்தில் மண் புயல் இருக்குதுன்னு சொல்லலையா? ஸோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு என்விரான்மெண்டல் கேட்டஸ்ட்ரோஃபிஸ்னால் ஏற்கனவே பூமியில் வாழ்ந்திருந்த உயிரினங்கள் டிஸப்பியர் ஆகிடுச்சு பர்மனெண்ட்டாக. அதுதான் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் சொல்கிறோம். இந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷனில் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 2 பாயிண்ட்டில் 2வது பாயிண்ட் மட்டும்தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பாயிண்ட்டை படித்தா தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் அகெயின் பார்ப்போம். வாட் இஸ் மாஸ் எக்ஸ்டிங்ஷன்? ஹியூஜ் பர்சன்டேஜ் ஆஃப் எர்த் ஸ்பீஷியஸ் டிஸப்பியர் பர்மனெண்ட்லி. நெக்ஸ்ட் பாயிண்ட், தி எர்த் ஹஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் quite a few mass extinction due to environmental catastrophes. environmental catastrophes நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எர்த்குவேக்காக இருக்கலாம், அல்லது ஃப்ளாடாக இருக்கலாம், இல்லை சாண்ட்ஸ்ட்ராமாக இருக்கலாம். ஓகே, இப்போ கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஷின் நம்ம போகலாம். அடுத்த கொஷின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். வருஷம் இந்த பார்த்தினோஜெனிசிஸில் ஏதாவது ஒரு கொஷின், டெஃபினிஷனோ அல்லது எக்ஸாம்பிளோ இல்லை டிஃப்ரென்ஸோ, ஏதோ ஒரு பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்ற கான்செப்டை ரிலவெண்ட்டாக ஒரு கொஷின் கண்டிப்பாக நம்ம கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. சரி, இந்த வருஷம் 2025 என்ன கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா, கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ்க்கும் இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். த ரீப்ரொடக்ஷன் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் படிச்சிருப்போம். பார்த்தினோஜெனிசிஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பார்த்தினோஜெனிசிஸை ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் சேர்த்துக்கலாம், ஒரு வகை. இப்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 பேரண்ட் இன்வால்வ் ஆகணும். மேல் அண்டு ஃபீமேல் அப்படின்ற 2 பேரண்ட் இன்வால்வ் ஆகணும். ஆனால் ஏசெக்ஷுவலில் அந்த மாதிரி 2 பேரண்ட் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏதாவது ஒரு பேரண்ட் தான் இன்வால்வ் ஆகுவாங்க. தட் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போது இங்கே என்ன சொல்லலாம்னா, கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னா ரீப்ரொடக்ஷனில் அதனுடைய லைஃப் டைம் ஃபுல்லாக அந்த ஆர்கானிசம் வெறும் பார்த்தினோஜெனிசிஸ் மூலியமாக மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஒன்லி ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அந்த ஆர்கானிசமுடைய ஒரே வழியாக ரீப்ரொடக்ஷன் ஆனது பார்த்தினோஜெனிசிஸ் தான். இப்படி இந்த பார்த்தினோஜெனிசிஸ் மூலியமாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த உயிரினத்தில் வரக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபீமேலாக மட்டும்தான் இருக்கும், மேல் கிடையாது, ஒன்லி ஃபீமேல் தான். கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் லைஃப் ஃபுல்லாகவே
ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸில் ரீப்ரொடக்ஷன் பண்ணி வரக்கூடிய அந்த யங் ஒன்ஸ் எப்படி இருக்கும், ஃபீமேலாக மட்டும்தான் இருக்கும், மேல் இருக்காது. கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸில் நோ பை பேரண்ட், 2 பேரண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்காது. அதே சமயத்தில் இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் பார்த்திங்கன்னா அதனுடைய லைஃப் டைமில், அந்த ஆர்கானிசனுடைய லைஃப் டைமில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும், பார்த்தினோஜெனிசிஸும் நடக்கும். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், பார்த்தினோஜெனிசிஸ் நடக்கும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், பார்த்தினோஜெனிசிஸ் நடக்கும். இந்த மாதிரி ஆல்ட்ரேட்டிவாக மாறி மாறி நடக்கும் அதனுடைய லைஃப்பில். அதனால தான் இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ்ன்னு சொல்கிறோம். அதில் டெவலப் ஆகக்கூடிய அந்த ஆர்கானிசம் சப்போஸ் ஃபெர்டிலைஸ்ட் எக்காக இருந்துச்சுன்னா ஃபீமேலாக இருக்கும், அன்ஃபெர்டிலைஸ்ட் எக்காக இருந்துச்சுன்னா மேலாக இருக்கும். அதில் இந்த ஆர்கானிசம்ஸில் பார்த்திங்கன்னா பை பேரண்டல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால 2 பேரண்ட் இன்வால்வ் ஆகுது, பை பேரண்டல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தனித்தனியாக கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ், இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். இப்போ டிஃப்ரென்ஸாக பார்த்துருவோம். டிஃப்ரென்ஸ் பாருங்கள். கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ், இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கம்ப்ளீட்டில் ஒன்லி ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் பார்த்தினோஜெனிசிஸ் ரீப்ரொடக்ஷனும் மாறி மாறி நடக்கும். இங்கே மேல் கிடையாது, ஒன்லி ஃபீமேல். இங்கே ஃபெர்டிலைசேஷன் எக் ஃபீமேலாக டெவலப் ஆகும், அன்ஃபெர்டிலைஸ்ட் எக் மேலாக டெவலப் ஆகும். நோ பைபேரண்டல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இங்கே பைபேரண்டல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ இது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். சரி, அடுத்தது எக்ஸ்பேண்ட். இந்த எக்ஸ்பேண்ட் கொஷின் கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு ஒரு முறையில் ரிப்பீட்டேஷன், நிறைய எக்ஸ்பேண்ட் கொஷின் இருக்குது, திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு கொஷின் எக்ஸ்பேண்டை பற்றி கேட்டுடுறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் ஜிஃப்ட்டும் ஐசிஎஸ்ஐயும் கேட்டிருக்காங்க. ஏக்யூஐ கேட்கலாம், அல்லது பேன் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பேண்ட் கொஷின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏதாவது ஒரு கொஷினை. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் 2025 ஜிஃப்ட்டு ஐசிஎஸ்ஐன்னு கேட்டிருக்காங்க. ஜிஃப்ட்னா ஜைகோட் இன்ட்ரா ஃபிலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ஜைகோட்டை ஃபெலோப்பியனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஜைகோட் இன்ட்ரா ஃபிலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட்டு ஐசிஎஸ்ஐ இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஸோ இந்த எக்ஸ்பேண்டை நல்லா படித்து வச்சுக்கங்க. இந்த மாதிரி நம்ம பின்னாடி நிறைய எக்ஸ்பேன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ரிப்பீட்டேஷனாக ஏதாவது ஒரு கொஷின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, அடுத்த கொஷின். ஸோ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ். இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டும் அதே மாதிரி தான், பார்த்தினோஜெனிசிஸ் மாதிரியே தான். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்லேருந்து ஏதாவது ஒரு 2 மார்க்கோ அல்லது 3 மார்க் கொஷினோ அல்லது 5 மார்க் கொஷின் ஆர் ஈவன் 1 மார்க் கொஷின், ஏதாவது ஒரு கொஷின் இந்த கான்செப்ட்லேருந்து டச் பண்ணாத வருஷம் ரொம்ப கஷ்டம். எல்லா வருஷத்துலேயும் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டினுடைய சைலண்ட் ஃபீச்சர்ஸை 2 கேட்டிருக்காங்க. சப்போஸ் சம்டைம்ஸ் இது 3 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெண்டுமே கம்பைனாக 2 மார்க்கு ஆஸ் வெல் அஸ் 3 மார்க்கு கம்பைனாக நம்ம படித்து வச்சுருவோம். ஸோ 2 salient features of human genome project. Human genome contain 3 billion nucleotide bases. 1 மார்க்லேயும் கேட்கலாம் இதை. ஹியூமன் ஜீனோம், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய என்டையர் ஜீனோம் 3 பில்லியன் நியூக்ளியோடைட் பேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு தெரியணும் வாட் இஸ் அ ஜீனோம் அப்படின்னு தெரியணும். ஜீனோம்னா என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஹியூமன் பாடி மேடப் ஆஃப் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம். இந்த 23 பேர்ஸில் எல்லா ஜீன்ஸுமே இருக்கும் இல்லையா? அதில் 23 மட்டும் எடுத்துக்கலாம், அதாவது ஆஃப் என் ஹைப்ளாய்டு. இந்த 23 குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய என்டையர் நியூக்ளியோடைட் பேசஸ் இருக்குது இல்லையா, அது ப்ளஸ் ஒரு ஒய் குரோமோசோம் அல்லது எக்ஸ் குரோமோசோம். அதாவது எப்படி சொல்லலாம்னா 22 ப்ளஸ் எக்ஸ் ஒய், இது மொத்தம் எத்தனை குரோமோசோம்ஸ்? 24 குரோமோசோம்ஸ். இந்த 24 குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் பேஸஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஜீனோம்னு சொல்கிறோம். தி ஹியூமன் ஜீனோம் கண்டெயின் 3 பில்லியன் நியூக்ளியோடைட் பேஸஸ். ஒரு பாயிண்ட்டு, ஒவ்வொரு ஜீனோம் கன்சிஸ்ட் ஆஃப் 3000 பேசஸ். ஸோ நம்ம பாடி எல்லா பாடியில் இருக்கிற கேரக்டரையும் டிசைட் பண்ணுறது ஜீன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி ஆவரேஜாக ஒரு ஜீனில் எவ்வளோ பேஸ் பேஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் 3000 பேஸ் பேஸ் இருக்குது. சரி, நம்ம பாடியை டிசைட் பண்ணக்கூடியது, கேரக்டரை டிசைட் பண்ணக்கூடியது ஜீன். அப்போ எந்த ஜீன் அதிக எண்ணிக்கையிலான பேஸ் பேஸ் இருக்குது? லார்ஜஸ்ட் ஹியூமன் ஜீன் எதில் இருக்குன்னா டிஸ்ட்ரோபின். டிஸ்ட்ரோபின் 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க.
அதில் வந்து 2.4 மில்லியன் பேசஸ் சேர்ந்த நியூக்ளியோடைட் சேர்ந்தது தான் நமக்கு ஒரு ஜீனை ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு குரோமோசோம் 1ல் 2968 ஜீன்ஸ் இருக்குது. குரோமோசோம் ஒயில் 231 ஜீன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் நான். 5 மார்க்ஸில் கேட்டாலும் எழுதிக்கலாம், 2 மார்க்ஸில் கேட்டாலும் எழுதிக்கலாம், 3 மார்க்ஸில் கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் வி ஸ்டார்ட். சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் 3 ஹியூமன் ஜீனோம் கண்டெயின் 3 பில்லியன் நியூக்ளியோட் பேசஸ். ஆவரேஜ் ஜீன் கண்டெயின்ஸ் 3000 பேசஸ். லார்ஜஸ்ட் நோன் ஹியூமன் ஜீன் வந்து டிஸ்ட்ரோபின் 1 மார்க்கில் கேட்பாங்க. அதனுடைய ஜீனுடைய கவுண்ட் எவ்வளோ? 2.4 மில்லியன் பேசஸ் தான் அந்த ஜீனில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸ். குரோமோசோம் 1 has 2968 ஜீன்ஸ். குரோமோசோம் ஒயில் 231 ஜீன்ஸ். இது எல்லாமே 1 மார்க் கொஷினுக்கும் யூஸ் ஆகும். அதனால தான் அந்த மாதிரி பாயிண்ட்ஸாக ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன். 1 மார்க் கொஷின் யூஸ் ஆகிடும். சைமல்டேனியஸ்லி 2 மார்க் கேட்டாலும் எழுதிக்கலாம், 3 மார்க் கேட்டாலும் எழுதலாம், 5 மார்க் கேட்டாலும் இந்த பாயிண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த கொஷின். வாட் ஆர் ஹோமோலகஸ் ஆர்கன்? கிவ் எக்ஸாம்பிள். ஸ்ட்ரக்சர்லி சிமிலர். சில ஆர்கானிசம்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் சிமிலராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் எ வெர்டிபிரேட்ஸ், ஃபிஷ் இருக்குது, ரெப்டைல்ஸ் இருக்குது, ஏவ்ஸ் இருக்குது, மெம்மல்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெர்டிபிரேட்ஸினுடைய 4 லிப்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்குது. ஆரிஜின் ஒரே மாதிரி இருக்குது, பட் ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு பேர் ஹோமோலோகஸ் ஆர்கன். ஹோமோனா சேம், ஆரிஜின் வந்து சேமாக இருக்குது, அந்த ஆர்கன்ஸினுடைய ஆரிஜின் வந்து சேமாக இருக்குது, ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ். இது திருப்பி நம்மளுக்கு 1 மார்க் கொஷின்லையும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வாட் ஆர் ஹோமோலோகஸ் ஆர்கன்? ஸ்ட்ரக்சர் சிமிலர் இன் ஆரிஜின், ஸ்ட்ரக்சர் சிமிலர் ஆரிஜின், பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கு என்ன பேர்? ஹோமோலோகஸ் ஆர்கன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ரொம்ப ஃபெமிலியரான எக்ஸாம்பிள், 4 limbs of vertebrates and throne of Bougainvillea and tendril of Cucurbitae and Pisum sativum. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸில் சம்டைம் 1 மார்க்கில் கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. திருப்பி இந்த எக்ஸாம்பிள்ஸை ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் ப்ரோ இன்சுலின்? சரி, இப்போது இன்சுலின்னா என்ன? ஸோ இன்சுலின் இஸ் அன் ஹார்மோன். சரி, நம்ம பாடியில் இன்சுலினாக இருந்தாலும் சரி, ஹார்மோனாக இருந்தாலும் சரி, என்சைம்ஸாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே டைரெக்டாக ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. இது ரெண்டுமே ப்ரோவாக தான் இருக்கும். ப்ரோனா இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும். ஹார்மோனாக இருந்தாலும் சரி, என்சைம்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம பாடியில் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும். இட் ஹஸ் டு பி ஆக்டிவேட்டட் வித் சம் ஒன் எல்ஸ். யாரோ ஒருத்தர் இது ரெண்டுத்தையும், இது ஹார்மோனாக இருக்கட்டும் அல்லது என்சைமாக இருக்கட்டும், ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அந்த ஆக்டிவேட் பண்ணால் தான் அது அந்த இன்சுலின் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சரி, ப்ரோ இன்சுலின்னா இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய இன்சுலின். அதாவது இன்சுலின் மொத்தம் 3 செயின்ஸாலாக இருக்குது. செயின் ஏ, செயின் பி, செயின் சி. இந்த செயின் ஏ, செயின் பி தான் ஃபங்க்ஷனல் ஸ்டேட். செயின் சி வந்து இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணியிருக்குது, இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும். இந்த 3 இருந்துச்சுன்னா இன்ஆக்டிவ் ஸ்டேட்டு. செயின் சியை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா ஏபி வந்து ஆக்டிவேட் ஸ்டேட்டில் ஆகிடும். அதான் சொல்கிறாங்க, வாட் இஸ் ப்ரோ இன்சுலின்? எ பாலிபெப்டைட் செயின் synthesized as a precursor called ப்ரோ இன்சுலின். ப்ரீகர்சர்னால் முன்னாடி. ஸோ பாலிபெப்டைட் செயின் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தான். ப்ரோ இன்சுலின்றது ப்ரிகர்சர், முன்னாடி, இன்சுலினுக்கு முன்னாடி. அதில் ஏபி செக்மெண்ட்ஸ், 3rd செயின் சி செக்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 3rd செயினை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏபி மட்டும்தான் இன்சுலின். அந்த இன்சுலின் ஆக்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது, அதுக்கு ப்ரோ இன்சுலின் சொல்கிறோம். தட் ப்ரோ இன்சுலின் இஸ் மேட் அப் ஆஃப் 3 செயின்ஸ், ஏ அண்ட் பி. தட் ஏ அண்ட் பி செயின்ஸ் ஆர் லிங்க்டு பை சி செயின். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ப்ரோ இன்சுலின்? தி பாலிபெப்டைட் செயின் ஆர் synthesized as a precursor called ப்ரோ இன்சுலின் which contain A and B segments linked by a
third chain C and precede by a leader sequence. ஸோ மொத்தம் 6 கொஷின்ஸ். இந்த 6 கொஷின்ஸை திருப்பி ரீகால் பண்ணி வச்சிங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த வருஷத்துக்கான 2 மார்க் போகும். தேங்க்யூ.